ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். எண்ணெய், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், தக்காளி 2, மல்லி இலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 100, கேரட் பீன்ஸ் 100, உப்பு 2, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 100. அதுக்கு முன்னாடி 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், எல்லா காய்கறியும் ஒட்டுக்கா சேர்த்திக்கலாம். நீங்கள் என்னென்ன காய் இருக்கோ அந்த காய் வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா 1/4 மணி நேரம் நல்லா வணங்கணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். கடை சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் திரும்ப திரும்ப செய்வீங்க. இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரணும். நல்லா வணக்கி விடணும். அரிசி பருப்பு உள்ளே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் தண்ணி வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் சேர்த்து வைக்கணும். குக்கரும் அப்படி தான், பெரிய குக்கர் வைக்கணும். ஏன்னா சாப்பாடு இது அதிகமாகும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.